மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாளிலும் இந்த தேவ செய்தியில் வாயிலாய் உங்களை சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகள் அதிகமாக இந்த நாட்கள் ஜெபிக்க காரணம், பல இடங்களில் பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது. தேவ சபையில் வருகிற தேவன பிள்ளைகளுடைய குடும்பத்தில் கூட ஒரு சிலர் இந்த கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் மறித்திருக்கிறார்கள் பேசுகிறார். இவைகளை கேள்விப்படுவோம், மிகுந்த துக்கமடைகிறோம். கர்த்தருடைய குடும்பத்தை ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்துவாராக. தேவ பிள்ளைகள் தயவு கூர்ந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே எங்கும் போகாதபடி குறிப்பிட்ட காலம் வீட்டோடு நீங்கள் இருக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பேசலாம். போராட்டம் நிறைந்ததான இந்த உலக வாழ்க்கை பேசலாம். உலக வாழ்க்கை என்றால், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் ஒரு யுத்த களம் பேசலாம். ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்துதான் நம் வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமாக இருக்கிறது பேசலாம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக பல விதமான யுத்தங்கள், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல தொய்வுகளை ஏற்படுத்துவதற்காக சத்துரு பல நிலையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். தேவ மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிறார் எபேசியர் நிருபத்தில், எபேசியர் 6வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் சில காரியங்களை நாம் பார்க்க முடியும். வாசிப்போமாக. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு தேவனுடைய பிள்ளைகளாய் நமக்கு இருக்கிற போராட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமா இருக்கிறது. இந்த உலகத்தில் 2 விதமான ஆளுகை இருக்கு. ஒன்று வானத்தில் கொண்டு உண்டாக்கின தேவாதி தேவனாகிய நம்முடைய கர்த்தராகிய ராஜாதி ராஜாவாகிய தேவன் பேசலாம். இனி ஒன்று பேசலாம், இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய பொல்லாத சாத்தான் பேசலாம். அதை குறித்துதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 26வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு இப்படியாக சொல்லப்பட்டிருப்பாங்க. அவர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பேசலாம், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு ஒரு நபரை கண்டு தெரிந்து கொள்ளுகிறார். ஆமென். தேவன் தெரிந்து கொண்டு ரட்சித்து அபிஷேகித்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு கர்த்தர் அனுப்புகிறார். இங்கு சொல்லப்பட்ட என்னவென்றால், அவர்கள் என்னை பற்று விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை என்ன செய்ய வேண்டும்? திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களுக்கு அனுப்புகிறேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்கள். ஹல்லேலூயா. நான் சொன்னேன் 2 விதமான ஆளுகை. ஒன்று சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், இனி ஒன்று இந்த உலகத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியாகிய சாத்தான். இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமென், அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு என்ன செய்யணுமா? ஒளியிடத்துக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு. ஹல்லேலூயா. சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்கள், இயேசுவை அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிற எல்லா ஜனங்களும் இன்றைக்கு சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருக்கிற கட்டுப்பாட்டுக்குள். ஏனென்றால் உலகத்தின் அதிபதி, உலகத்தில் செயலாற்றிக் கொண்டிருக்கிறவன் பொல்லாத ஆவியாகிய சாத்தான். இந்த கட்டுப்பாட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவர்களுக்கு நீதி நேர்மை என்பதில்லை, பரிசுத்தம் என்பதில்லை.
பரிசுத்தமான தேவன் மேல் அவர்களுக்கு ஒரு அன்பில்லை. பரிசுத்தராகிய தேவனை குறித்து சொன்னால் அவர்களுக்கு பிடிக்காது. காரணம் என்ன? இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவன் இருளின் அதிகாரி, பொல்லாத சாத்தான் என்பதை மறந்துவிடக் கூடாது. பேசலாம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கிறது, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் கிடைக்கிறது. மட்டுமல்ல, அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கு கடந்து வருகிறார்கள். சாத்தானுடைய அதிகாரமாகிய அந்த கட்டுப்பாட்டிலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கடந்து வருகிறார்கள். சொல்லப்பட்டது சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு ஆமென் அங்கு ஒரு ஆளுகைக்கு உட்பட்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த ஆளுகை என்பது யாரிடத்தில்? தேவனிடத்தில். தேவனுடைய ஆளுகைக்குள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னராக நாம் எப்படி இந்த வேதம் சொல்லுது? எபேசியர்ல 5:8 நாம் வாசிப்போமாக. முற்காலத்திலே நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்தகாரமாய். நாம் அந்த இருளின் அதிபதிக்கு சொந்தக்காரர்களாய் இருந்தோம். இருளின் அதிபதியாகிய சாத்தானுடைய கட்டுப்பாட்டு கொண்டிருந்தோம். அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுது கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறோமா? வெளிச்சமாய். அல்லேலூயா. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளை மாற்றப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டிருந்தோம். மனம் போல் வாழ்ந்தோம், மனம் போல செய்தோம். எங்கெங்கயோ போனோம், எதையோ பேசணும். நீதி, நேர்மை, செம்மை என்ற ஒரு வாழ்க்கையை நாம் விரும்பாமல் இருந்தோம். அல்லேலூயா. ஆனால் இப்பொழுதோ சாத்தானுடைய ஆளுகையாகிய அந்த கட்டுப்பாட்டு கொண்டிருந்து இயேசு நம்முடைய சொந்த இரத்தத்தின் மூலமாய் நம்மை விடுவித்தார். அல்லேலூயா. விடுவித்து தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டிருக்கிறோம். இப்ப நமக்கு ஒரு ராஜா உண்டு. அவன் தேவனாகிய கர்த்தர். ஒரு நம்மை இந்த உலகத்தின் அதிபதியா சாத்தானுடைய கட்டுப்பாட்டில் நாம் இருந்தோம். நம்மை கர்த்தர் விடுவித்தார். விடுவித்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். நம்மை தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எண்ணெய்ப்பட்ட விசுவாசத்தின் பாவ மன்னிப்பை பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரம். இப்ப பரிசுத்தவான்களுக்குரிய சுதந்திரத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் தெரியுமா? பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள். இன்னும் பார்க்கும்போது கொலோசியர்ல 1ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போமாக. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். ஏனென்றா இருளுக்குள் உள்பட்டிருந்தோம், பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தோம். ஆமென். பொல்லாத பிசாசின் கட்டுப்பாட்டு கொண்டிருந்தோம், தேவன் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். இப்பொழுது கர்த்தர் நம்மை என்ன விடுவித்தார். வேறு சொல்கிறது, ஒளியிடத்தில் வந்திருக்கிறோம். முற்காலத்தில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? அந்தகாரமா இருந்தீர்கள். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வேறு சொல்லுகிறது, இந்த வெளிச்சத்தில் வந்த ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய என்னது? சுதந்திரம். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிய சுதந்திரம் இருக்கு. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், மரண பயங்கள், கொள்ள நோயினால் உண்டாகிற பயங்கள் எல்லாம் சூழ்ந்திருந்தாலும் கூட நீயும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. அல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் பிசாசுக்கு அடிமையாக இருந்த நம்மை விடுவித்து அவருடைய பிள்ளையை மாற்றி இருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் என்னதான் நடந்தாலும் ஆமென் ஒரு நம்பிக்கை உண்டு. நான் பரிசுத்த தேவனுடைய பிள்ளை. எனக்கு இந்த உலகம் அல்ல வாழ்க்கை. ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு விட்டாலும் எனக்கு அந்த மரமேத பரலோக வாழ்வை நான் ஒரு ஆயத்தப்படுத்தி வைக்கிறேன். அதை சொல்லப்படும். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு சுதந்திரத்துக்கு நம்மை பங்கடைவதற்கு தகுதி உள்ளவர்களாக்குகிறவர். யூதாவின் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் சொல் உணர்வுகாரா 1ஆம் வசனத்தை வாசியுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபுடைய சகோதரனாயிருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே நிச்சயப்பட காக்கப்பட்டவர்கள். ஆமென். பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவால் நம்மை காக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இந்த பூமியில நீயும் நானும் வாழ்ந்தாலும் கூட கர்த்தரை சேவிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியமான வாழ்க்கை.
உலகம் பாடம் நிறைந்ததா, உபத்திரம் நிறைந்ததா, கஷ்டம் நிறைந்ததா, கலங்க வேண்டாம், பயப்படாதே. நம்ம தேவன் ஜீவனுள்ளவர். நம்ம தேவன் உலகத்தில் பேசலாம் நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, மரண பயம், குழப்பங்கள், தொந்தரவுகள். ஆனால் உலகம் இப்படிதான் இருக்கும். நமக்கு ஒரு மகிழ்ச்சியான ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் பேசலாம். வாசிப்போம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. ஓ, எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லேலூயா. அந்த புரிதல், இருளின் அதிகாரத்தில் நம்ம என்ன செய்தார்? விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவே. எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லேலூயா. இருள கிடந்தவர்கள், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள், அருவருப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் நம்மை தேடி இயேசு வந்தார். ஆமென். அல்லேலூயா. அழிவின் பாதையை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். வேதம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், நரக தண்டனையாகிய அந்த நித்திய மரணத்துக்கு எதிராய் ஓடிக்கொண்டிருந்தால் நம்மை தடுத்தா, மகனே நீ எனக்கு தேவை, மகளே நீ எனக்கு தேவை என்று நம்மை கரம் பிடித்தா. நம்மை கரம் பிடித்த நாளிலிருந்து இந்த நாள் வரையிலே நம்மை ஆச்சரியமாய் தேவன் நம்மை நடத்தவில்லையா? எவ்வளவு போராட்டங்கள் வந்தது, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தது. தேவனுடைய பிள்ளையை இயேசுவை ஏற்றுக்கொண்டு உன்னை பார்த்து நான் கூட சொல்லுகிறேன், நீ கலங்காத, நீ பயப்படாதே. பேசலாம். உலகத்தின் மக்களுக்கு இருக்கிற பயம் உனக்கு இருக்கக்கூடாது. காரணம், உலகத்தின் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. உலகத்தின் மக்கள் அவனுடைய முடிவே பரிதாபம். ஆனா தேவ மக்களுக்கு அப்படி அல்ல. தேவன் நம்மை இந்த உலகத்தில் வைத்து பாதுகாப்பார் மட்டுமல்ல, இந்த உலகத்தோடு கடந்து போனாலும் நமக்காக ஒரு மகிமையின் ராஜ்யத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை கைவிடாத தேவன். நான் சொன்ன 2 விதமான ஆட்சி ஆளுகை. ஒன்று பரலோக ராஜ்யத்தின் தேவனுடைய ஆளுகை, ஒன்று பூலோகத்தில் உள்ள சத்துருவாகிய சாத்தானுடைய ஆளுகை. ஆமென். பேசலாம். அல்லேலூயா. சபை இந்த பூமியில கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். அப்போ இந்த சபைக்கு எதிராக பல போராட்டம் உண்டு. அதை நமக்கு வாசிப்போம். எபேசியர்ல 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய என்னது சர்வாயுத வர்க்கத்தை என்ன செய்து கொள்ளுங்கள், தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் லோகாதிபதிகளோடும் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் போராட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்றால் ஒளியின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் இருளின் அந்தகாரத்துக்குள், இருளின் அதிபதியுடைய கட்டுப்பாட்டுக்குள் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்மை அவருடைய ஆண்டவர் அதிலிருந்து விடுவித்து ஒளியின் பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. மட்டுமல்ல, அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்மை அந்த நிலையில் இருந்து மீண்டும் நம்மை அந்த இருளின் ஆதிக்கத்துக்கு நேர திருப்புவதற்காக சத்துரு போறாங்க. ஆமென். திரும்ப பழைய நிலையில் கொண்டு போறோம். அல்லேலூயா. அது சொல்லப்பட்டு முன்னதாக நாங்க யாரா இருந்தோம், அந்த காலமா இருந்தோம், அது விடுவிக்கப்பட்டு ஒளியின் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். மீண்டும் நம்ம இருளுக்குள் தள்ளி போடுவதற்காக சத்துரு அவரால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை மீண்டும் இழுப்பான். ஆமென். நீங்கள் இந்த நாட்களில் லாக்டவுன் பீரியட்ல உங்க வீடுகளில் இருக்கிறீங்க, குடும்பங்களை இருக்கிறீங்க. சத்துரு பல நிலையில் எப்படியெல்லாம் வருவாங்க தெரியுமா? டெலிவிஷன் மூலமா வருவாங்க. தேவையில்லாத காரியங்களை டிவியில பார்க்க வைப்பான். எல்லா வீட்டுக்கும் டிவி இருக்கு. நீ ஒரு வீட்டுல டிவி பார்க்காம இருந்தாலும் உன் கையில இருக்கிற மொபைல் இதுல எல்லாம் இருக்கு. அதுல டிவியில வராததானே இதுல வரும். இது இதற்குள் இருக்கிறதை தேவை உள்ளது இருக்கு, தேவையில்லாத இருக்கு. தேவை உள்ளதை மட்டும் நீ எடுத்துக்கொண்டு தேவை இல்லாதது மேல் உன் கவனத்தை செலுத்துவாய் என்றால் சத்துரு உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் இருளுக்கு நேராக இழுக்கிறான். எதற்கு நேராக? பழைய வாழ்க்கைக்கு நேராக, தேவனற்ற வாழ்க்கை, சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ள உன்னை கொஞ்சம் கொஞ்சமாய் இருக்கிறான் என்பதை மறந்து விடாது. ஆதலால் இதற்குள் வருகிற தேவையற்றவைகளை தேவனுடைய பிள்ளை பாராதிருங்கள். இதற்குள் இருப்பது உன்னை அழிக்கும், உன் ஆபத்துக்கு கொண்டு செல்லும். ஆமென். அல்லேலூயா.
அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பு எபேசியர் 6:12. மாமிசத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் சேனைகளோடு என்ன உண்டு? போராட்டம் இருக்கிறது. மனித வர்க்கத்தோடு அல்ல. அதான் வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மனித வர்க்கத்தோடு. அதான் சொல்ல வேண்டும். உடலற்றவைகளோடு. ஆமென். அதாக்கும் கிறிஸ்தவன் சரீர பிரகாரமாய் ஃபைட் பண்ணார்கள். உண்மையாய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவனுடைய பிள்ளை சண்டைக்கும் அடிதடிக்கும் போகாத காரணம் என்ன? நமக்கு ஒரு மனிதனோட பிரச்சனை இல்லை, மனிதனோடு சண்டை அல்ல. வேற தான் சொல்லுகிறோம். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, மாமிச சரீரம் உடைய மனுஷனோடு அல்ல, அந்த உடலற்றவைகளோடு, உடல் உள்ளவைகளோடு அல்ல, உடல் அற்றவைகளோடு. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டு காணக்கூடாத உலகத்தை ஆட்சி செய்கிறதான பொல்லாதாவி. ஆமென். அதை சற்று கூட விளக்கமா சொல்றோம். அதாவது ஏனென்றால் மாமிசத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு அதிகாரங்களோடு இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் கொள்ளாத ஆவிகளும் சேனைகளோடு நம்ம போறோம். அப்படி என்றால் மாமிசத்தோடு ரத்தம் உடைய மனுஷனோட அல்ல. ஆமென். அவன் நம்மளை எதிரியா நினைக்கலாம், ஆனால் நமக்கு அவன் எதிரியன். அல்லேலூயா. இயேசு அவனை நேசிக்கிறார். ஆமென். அவனை ரட்சிக்க விரும்புகிறார். அவனை பரலோக ராஜ்யத்துக்கு மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. காணக்கூடாத உலகத்தினை ஆட்சி செய்யும் பொல்லாத ஆவிகள். அடுத்தது வல்லமையான சாத்தானுடைய ஆட்களோடு. ஆமென். வல்லமையான சாத்தானுடைய ஆட்கள். அடுத்தது இவ்வுலகத்தை ஆட்சி செய்யும் இருளில் பொல்லாத ராஜாக்கள் தலைவர்கள். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆவிகள் உலகத்தில் எண்ணிலடங்காத பொல்லாத ஆவிகள் இருக்கிறது. இந்த போராட்டம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படும். ஆமென். அது எப்படி செயல்படுகிறது என்றால் 2 கொரிந்தியர் வசனத்தை வாசிப்போம். எப்படி செயல்படும் சொல்லி சற்று விளக்குகிறேன். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3 வாசிக்கிறோம். 3-4. நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் சொல்லப்பட்டது. நம்ம அங்கு வாசித்தோம். மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாய் இருக்கிறோம். சரீர பிரகாரமாய் வெளி தோட்டத்தில் மாமிச சரீரமுடையவர்களாய் வாழ்கிறோம். ஆனாலும் மாமிசத்தின்படி என்ன அல்ல, போர் செய்வதல்ல. ஆமென். கை சண்டையோ கால் சண்டையோ வால் சண்டை அல்ல செய்யப்படில்லாமல் எங்களுடைய போராயுதம் மாமிசத்துக்கு ஏற்றவர்களா இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்க இருக்கக்கூடாது. தேவ பலம் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அரண்களை நிர்மூலமாக்க. ஹல்லேலூயா. எந்த அரண்? ஆமென். நமக்கு யுத்தம் எங்கே என்றால் ஆவிகளோடு. ஹல்லேலூயா. என்ன பண்ணா சத்துரு செயல்படுவது நம்முடைய சிந்தனை மண்டலத்துக்கு கிரியை செய்கிறோம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எண்ணங்களை நான் சொல்றேன். அப்போ எண்ணம் என்றால் நமக்குள்ளே ஏற்படுவது சிந்தனை. ஆமென். எண்ணங்கள், நினைவுகள். அல்லேலூயா. அத வேதம் சொல்லுகிறது. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் சத்துரு நமக்குள் போடுகிற எண்ணங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். உலக பிரகாரமா இருக்கலாம், பாவ எண்ணமா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவனை அறிகிற அறிவை தடுக்கிற நிலையில், தேவனோடு நெருக்கிற நெருக்கத்தை கெடுக்கிற நிலையில் எழுப்புகிற எல்லா எண்ணமும் தேவனால் வந்ததல்ல, சாத்தானால் வந்தது. ஆமென். அதான் சொல்லப்படாது. சிந்தனை அந்த எழுப்புகிற யுத்தம் எங்கு நடக்கிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எண்ணம், விவேகம், சிந்தை, அறிவு இவைகள் தான் செயல்படுகிறது. பேசுகிறார். மனம் சம்பந்தமான இடம். ஆமென். மன சம்பந்தமான இடம். மனநிலையை கைப்பற்ற சாத்தான் யுத்தம் பண்ண. உன்னுடைய இருதயத்தின் எண்ணம், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய மனநிலையை சத்துரு கைப்பற்ற விரும்புகிறார். ஆமென். இந்த மனநிலை எப்படி கைப்பற்றுவான் என்றால் தவறான உபதேசங்கள் மூலமாய், தவறான போதனை மூலமாய், தவறான ஐடியா மூலமாய், உலக பிரகாரமான பலவிதமான எண்ணங்கள் மூலமாய், தேவையற்ற நண்பர்கள் மூலமாக வருகிற ஆலோசனை மூலமாய். ஆமென். அதுதான் கர்த்தர் சொன்னார்,
அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிடிக்குதலும் ஜெபம் பண்ணுதலும் உறுதியாக இருந்தார். காரணம் என்ன? உன்னுடைய சிந்தனை மண்டலத்தை, உன்னுடைய மனநிலையை கைப்பற்றுவதற்குரிய எல்லா சத்துருடைய சதித்திட்டங்களும் உலகத்தில் இருக்கு. அப்போ உன்னுடைய சிந்தனை உலகத்துக்கு நேராய் போய் தேவனற்ற ஒரு மனநிலை உள்ள ஒரு மனுஷனாய் அநேகரது நாட்களில் உள்ளான நிலையில் தேவன் இல்லை, ஆனால் சரீர பிரகாரமாய் கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளான நிலையில் தேவனோடு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. சரீர பிரகாரமா சர்ச்சைக்கு போறேன், ஆராதிக்கிறேன், காணிக்கை போடுறேன், ஜெபிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், நான் கிறிஸ்தவன், என் வீடு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அநேகர். ஆனால் உள்ளான நிலையில் தேவனுக்கு அவர்களுக்கு என்ன இல்லை, இணைவில்லை. உள்ள பூரா உலக எண்ணம். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளையை கவனமாயிரும். வேதத்தின் அடிப்படை சொல்லும்போது உன்னுடைய மனநிலையை சத்துரு கைப்பற்றி விட்டான் என்றால் தேவனை நேசிக்கிற ஒரு சிந்தை உனக்கு இருக்காது, தேவனோடு உறவாட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்கு இருக்காது, ஜெபிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்காது. வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை நேசிக்கணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை ருசிக்கணும் என்ற சிந்தனை வராது. வேதம் உனக்கு ஒரு பாவகவன் இருக்கும். சாட்டா ஜெபம் பேசி படிக்க முடியாது. சின்ன சங்கீதம், சின்ன 4 வருஷம் ஜெபத்துக்கு முழங்கால் படிக்கிறார், டயர்டு, சோர்வு, ரொம்ப தூக்கம், அசதி, வாய் திறந்து சோத்திரம் பண்ணி ஜெபிக்க முடியாது. வந்திருந்தது வாய் மட்டும் வெத்தலை பார்க்க சாப்பிட்டவன் நாடி, ஆனா வாயில துணி சோத்திரம் வராது. இதெல்லாமே சத்துருவனுடைய சதி. வாயை திறந்து நீ இயேசுவின் நாமத்தை சொல்லி அறிக்கை பண்ண ஆரம்பித்தாலே சாத்தான உன்னை விட்டு ஓடிடுவான். அதனால சத்த வெளியே வராம வாயில வச்சு மண்டுங்க. ஜெபத்தினுடைய வீகத்தை சத்துரு கெடுத்து வச்சிருக்கிறான். புரிகிறதா இல்லையா? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை இதுல கவனமா இருக்க வேண்டும். நான் சொல்லுகிறவங்களுக்கு ஒருவேளை ஒரு சிரிப்பா இருக்கலாம், இதுதான் உண்மை. ஆமென். சத்துரு என்ன செய்யறான்? உங்களுடைய மனநிலை, மன சம்பந்தப்பட்ட இடத்தில் இடம் பிடிக்க பார்க்கிறான். உங்களுடைய இருதயத்தின் எண்ணங்களுக்குள், சிந்தனைகளுக்குள் சத்துரு நுழைந்து உள்ள பெரிய பில்டிங்கை கட்டிட்டு பெரிய ஒரு ராஜ்யத்தை உள்ள உண்டாக்கிடுவான். தனி கண்ட்ரோல். அல்லேலூயா. இருதயத்துக்குள்ள உலக எண்ணம், பாவ எண்ணம், தேவையில்லாத எண்ணங்கள், பகைமைகள், வெறுப்புகள், கசப்புகள், கோபங்கள் உலகத்தானுக்குரிய, தேவ பிள்ளைகளுக்குரியதல்ல. அந்த எரிச்சல், கசப்பு, கோபம், அந்த எல்லா விதமான குணங்களையும் உள்ள போட்டு உள்ளேயே அவன் சிங்காசனம் வச்சு உள்ளேயே பெரிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிச்சிருக்கான். ஆனா நீ வெளியில மட்டும் கையை தொங்க விட்டுட்டு பைபிள் கத்திட்டு இருந்த. வெளி தோட்டத்தில் இருக்கிறதான கிறிஸ்தவ வாழ்க்கை உள்ள தேவனுடைய ராஜ்யம் தேவனுள்ள கவனமா இருக்கணும். ஆமென். அதான் மனம் சம்பந்தப்பட்ட மனநிலையை சத்துரு கைப்பற்ற பிரயாசப்படுகிறார். ஒரு நாள் இயேசுவை குறித்த நேசம், இயேசுவை குறித்த தாகம், இயேசுவின் மேல் வைராக்கியம், இயேசுவின் மேல் உற்சாகம், ஆண்டவரோடு தாகத்தோடு ஜெபிக்கிற ஜெபம், வேதத்தை ருசித்து வாசிப்பது, வேத சத்தியத்தை ருசித்து கேட்பது, தெய்வீக சிந்தை, பரலோகத்துக்கு சிந்தை, ஆத்ம பாரத்தோடு ஜெபம், ஆத்ம சுவிசேஷம் சொல்ல வேண்டாத எண்ணம், இவர்கள் எல்லாம் இருந்துட்டு இருந்தீங்க. சத்துரு என்ன செய்தான் தெரியுமா? உன் மனநிலையை அவன் கைப்பற்றி கொஞ்சம் கொஞ்சமா உனக்குள்ள உலக எண்ணங்கள், உலக கவலை, எரிச்சல், பொறாமை, தேவையற்ற காரியங்களை உன் இருதயத்துக்குள்ள கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா நுழைச்சி உள்ள இருந்ததான தேவனோடு உள்ள நெருக்கமான மனநிலையை அவன் வெளியே தள்ளிட்டான். இப்போ உன்னுடைய இருதயத்துக்குள் சத்துரு சிங்காசனம் வைத்தது மாதிரி ஆகி, சிந்தித்தால் நல்ல சிந்தை இல்லை, பேசினால் நல்ல வார்த்தை இல்லை, பார்த்தால் நல்ல நிறைவுள்ள பார்வை இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் வைத்தால் நல்லவரோடு தேவ பிள்ளைகளோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, பேசினார். சபை என்றால் வாரத்தில் ஒரு நாள், ஜெபம் என்றால் கடமை, காலை மாலை ஜெபம் கொஞ்ச நேரம், வேத வாசிப்பு என்றால் ஏதோ ஒரு அதிகாரம். இந்த நிலையில் கடமை கிறிஸ்தவனாய் மாறிவிட்டாய். அப்படினால் வெளி தோட்டத்தில் சுய திருப்தியுள்ள கிறிஸ்தவன், உள்ளான நிலையில் உடைய மனம் சம்பந்தப்பட்ட இடத்தை, மனநிலையை சத்துரு கைப்பற்றி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளை மிக கேர்ஃபுல்லா இருக்கணும். பேசலாம், இது குறித்து விளக்கம் நிறைய பேசலாம், ஆனா நிறைய பேச எனக்கு இடமில்லை, டைம் இல்லை, அதுல கட்டாது பேசலாம். அல்லேலூயா.
சபையில் வரும்போது உங்களுக்கு நான் பேசுகிறேன். ஆமென். தேவனால கவனமா இருக்கும். அதனால் மனிதனுடைய மனதில் சத்துரு என்ன செய்கிறார்? பலத்த கோட்டைகளை அரணாய் கட்டுகிறார். இந்த விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மனதில் இருதயத்துக்குள்ள மனதுக்குள்ள பேசுகிறார். சத்துரு என்ன செய்ய? பலத்த கோட்டைகளை, அதாவது அரண்களை ஏற்படுத்துகிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக? தேவனுக்கு நேராக உன்னுடைய மனநிலை போய்விடக்கூடாது. தேவனை நேசிக்கிற நிலையில் மனம் போய்விடக்கூடாது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதாவது தேவனுடைய பிள்ளைகளுடைய மனதில் பலவிதமான தவறான எண்ணங்கள், தவறான கொள்கைகளை அவன் ஏற்படுத்துகிறார். அப்ப தவறான கொள்கைகளை யாரின் மூலம்? வேறு ஊழியக்காரர் மூலமாக கொண்டு விடுகிறார். நிறைய பிரசங்கம் கேட்கிற யூடியூப்ல எல்லாம் அதுல வருகிற சில விதமான தவறான எண்ணங்களை தூண்டுகிற, உனக்குள்ள ஆதி தேசம், ஆதி தாகம், அந்த ஆதி என்ற வைராக்கியங்களை எடுத்துவிட்டு உன் மனநிலையை மழுப்பிட்டு அவன் போதிக்கிற போதனையாக தவறான போதனை உனக்குள்ள வந்து இடம் பிடித்து விடு. அதுதான் உங்கள் வாழ்க்கையில ஆதி அன்பை இழப்பது. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் தேவனுக்கு ஒரு வைராக்கியம் இருந்தது. தேவனுக்கு அது நேரத்தை செலவிட்டார். தேவனுக்கு எதுவும் செய்ய துணிந்தாய். கர்த்தருக்கு கொடுப்பது உற்சாகமாயிருந்தாய். இப்போ உனக்கு அந்த எண்ணங்களே இல்லை. காரணமே என்னவென்றால் உன்னுடைய உள்ளான மனநிலையை சத்துரு கைப்பற்றி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்று இன்னும் சொல்லப்படுது, தேவனோடு நெருங்க விடாமல், தேவனை அறிய விடாமல் உள்ளான இருதயத்துக்குள்ள மனதுக்குள்ள சத்துரு கோட்டை கட்டி வைக்கிறார். அப்ப என்னவென்றால் சத்தியத்தை நேசிக்க முடியாது. கேட்போம், சத்தியத்தை கேட்போம், அதை ருசித்து அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஓ பிரைஸ் காட் சொல்ல மனசு வராது. காரணம் என்ன? உள்ள கோட்டை வேற கட்டிச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. அல்லேலூயா. தேவையற்ற காரியங்கள் பிடிவாத கொள்ளும். நான் என்ற எண்ணங்கள் பேசணும். அல்லேலூயா. பொறாமை, கசப்புகள், பொல்லாத இச்சைகள், பாவ சிந்தைகள், உலக கவலை, இதெல்லாம் உள்ள உட்கார்ந்து. ஆனால் நீ ரட்சிக்கப்பட்ட தொடக்க நாட்களில் வானமே இடிஞ்சு கீழே வந்தா கூட நீ தைரியமா இருக்க. இப்ப சின்ன ஒரு கொசு கடிச்சா கூட உனக்கு கஷ்டம். இதுதான் உன் தேவன் மேல் வைத்திருந்த உண்மை மனநிலை இழந்திருக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்ட நாட்களில் வானமே இறங்கி வந்தாங்க. ஓ பிரைஸ் காட். இப்போ சின்ன கொசு கடிச்சா ஓ ஸ்தோத்திரம், என்ன இது ஆண்டவர் அப்படி போயிது. காரணம் அவனுடைய உள்ளான இருதயத்துக்குள் சத்துரு அபகரித்து வச்சிருக்க கோட்டை கட்டி வச்ச. தேவனிடத்தை நெருங்காத, தேவன் நேசிக்காத, ஜெபிக்காத, வேதத்தை ருசிக்காத, ஜெபித்தால் தூங்கு, பைபிளை படிச்ச தூங்கு, இப்படி வைக்கிறான் கொண்டு வயசு அவன் கட்டுப்பாட்டை கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நிலை மிக ஆபத்தான நிலை. இந்த நிலை நீ தேவனை அறிய விடாத நிலை. இந்த நிலையில் இருந்தால் இயேசுவின் வருகிற நீ போக முடியாது என்பதை மறந்து விடாதே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர்ல 4:4 வாசிக்கும் போது வாசிப்போம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசமாகிய அவர்களுக்கு பிரகாசமாயினாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் மனதை என்ன செய்து வைத்திருக்கிறார்? குருடாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? வாசிப்போருமே கூட தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரம் அறிய விடாதபடி, தேவ சமூகத்தை ருசிக்க வேண்டிய பிரகாரம் ருசிக்க விடாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய சாத்தான் உங்கள் மனநிலையை என்ன செய்து வைத்தார்? குருடாக்கி. அப்படி என்றால் அல்லேலூயா, தேவனை அறிய விடாதபடி மறைத்து வைக்கிறார். புரிகிறதா? குருடாக்கி என்றால் மறைத்து. எதை கொண்டு மறைத்தால்? சத்துரு உலகத்துக்குரிய சிந்தை, உலகத்துக்குரிய பிரச்சனை, உலக ஆசை, உலக இச்சை, நேரம் சொன்னது போல எல்லா காரியங்களையும் உள்ள நுழைச்சி தேவனை நெருங்க விடாதபடி என்ன செஞ்சிருக்கிறான்? மறைத்து வைத்திருக்கிறான், குருடாக்கி வைத்திருக்கிறான்.
அல்லேலூயா. அப்ப இவைகள் இருந்து வெளியே வரணும். அதுக்கு என்ன வழி? வாசிப்போம். கொலோசியர் 2:14 வாசிப்போம். கொலோசியர் 2:14-17. நமக்கு எதிரடையான கட்டளைகள் நமக்கு விரோதமாக இருந்த குலைத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துணைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து போட்டு சிலுவையில இயேசு என்ன செய்தார்? வெற்றி சிறந்தார். ஆமென். நமக்கு ஜெயம் கொடுத்தவர் இயேசு. அல்லேலூயா. அத சொல்றது, எங்க நோக்கி பார்? சிலுவையை நோக்கி பார். உனக்கு பழைய போல தேவனுடைய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? அது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகள் தான். முழங்கால் படியிட்டு சிலுவையை நோக்கி பார். அன்பு இயேசுவே, எனக்காக அல்ல வந்து இந்த பாடுபட்டி. ஆமென். உம்முடைய இரத்தத்தால் நான் முடிக்கப்பட்டேன். ஆமென். நீ எனக்காக இந்த பாடுகளை பண்ணி சிலுவையை நோக்கி பார். சாத்தானை ஜெயித்த சிலுவை. ஆமென். உலகத்தை ஜெயித்த சிலுவை, மரணத்தை ஜெயித்த சிலுவையை நோக்கி பார். உன்னுடைய எல்லா சிந்தனைகள் மேலும் உனக்கு ஒரு ஜெயம் கிடைக்கும். சிலுவையை உன்னுடைய மன சிந்தையில் தியானித்து கர்த்தரை நோக்கி பார்ப்பாய். இன்று நீ ஒரு விசேஷ நிலையில் ஒரு மாற்றம் உனக்கு கிடைக்கும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, இன்று உன் நிலை என்ன நிலையில் இருக்கிறாய்? ஆமென். ஒளியிலிருந்து உன்னை விடுவித்து, இருளிலிருந்து உன்னை விடுவித்து, ஆமென், ஒளியிற்கு சொந்தக்காரர், ஒளிக்குரிய நிலையில் உன்னை மாற்றுவதற்காக கர்த்தரை தெரிந்து கொண்டார். நீ அதை மறந்து வாழ்கிறாயோ? கர்த்தர் அதேதான் இந்த நாட்கள் உள்ள பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, தேவன் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள் சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக இயேசு. ஹல்லேலூயா. நாம் ஒரு நாள் இருந்தோம், இருளை விட்டு ஒளியிடத்துக்கு சாத்தான அதிகாரத்துடன் இருந்தோம். நம்ம தேவனிடத்தில் திருப்பப்பட்டோம். தேவனிடத்தில் திருப்பப்பட்டதான். ஹல்லேலூயா. மீண்டும் இருளுக்குள் போய்விடாதபடி எச்சரிக்கிறேன். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்பட்டது. விசுவாசமாக இருக்கிறோம், இருளில நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவரை நேசித்து ஆண்டுக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தர் வசனத்தை கை கொண்டு மீண்டும் ஆதி அன்புக்குள் கடந்து வருவோம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கூட கண்கள் மூலம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல கிடைக்க நன்மையான நேரத்தில் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். 2 விதமான ஆளுகை. ஒன்று வானத்தை பூமியான சர்வ வல்லமை உள்ள ராஜாதி ராஜா ஆகிய தேவன். இனி ஒன்று உலகத்தின் அதிபதி என்று சொல்லுகிற சாத்தான். ஒரு நாள் உலகத்தின் அதிபதியாக சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்த எங்களை கர்த்தர் விடுவித்து வானத்தின் பூமியை உண்டாக்குற தேவாதி தேவனுடைய பிள்ளைகளை மாற்றினார். மீண்டும் எங்களை சத்துரு அவன் பக்கம் இழுப்பதற்காக தேவ ஜனங்களை வலை வீசிக் கொண்டு அதற்குள் அகப்படாதபடி தங்களை காத்துக்கொண்டு பேசலாம். ஒளியின் மக்களாய், ஒளியின் பிள்ளைகளாய் தேவராஜனுக்கு தகுதிப்பட கர்த்தர் நம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே.